இந்த 28 வருஷம் நிறைய வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள்லாம் பட்டு, இப்போ ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி டான்ஸரா வந்திருக்கவங்க தான் ரம்யா ஜோ. இவங்களோட உண்மையான பேர் ரம்யா ஜோ இல்ல. இவங்களோட உண்மையான பேர் ஸ்டெல்லா. இவங்களோட சொந்த ஊர் பெங்களூர். ஆனா அவங்க இப்போ இருக்கிறது தஞ்சாவூர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அக்கா, அப்புறம் ஒரு தம்பியும் இருக்காங்க. இவங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு சில கருத்து வேறுபாடுக்காண்டி அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த 4 குழந்தைங்களும் தனியா அனாதையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரம்யா ஜோவும் அவங்க கூட பிறந்தவங்களும் ஒரு ஆசிரமத்துல போய் சேர்ந்திருக்காங்க. அந்த அன்பு கிடைக்காம ரொம்பவே ஏங்கி இருக்காங்க ரம்யா ஜோ. இந்த சமயத்துல இவங்களுக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நிறைய டான்ஸ் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஜெயிக்கவும் ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே நம்ம கண்டிப்பா காசு சம்பாடிச்சு ஆகணும்னு யோசிக்கும் போது தான் இவங்க இந்த டான்ஸே நம்ம தொழிலா செஞ்சிடலாமேன்னு இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ரம்யா ஜோவோட இந்த வாழ்க்கை பயணம் இவங்களோட அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. எவ்வளோ வாட்டி இவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா வேற வழி இல்லாம இவங்க இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோக்கு மாசம் 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் வருதான். ஆனா இந்த 1.5 லட்சமே அவங்க கைக்கு பத்தாதான். ஏன்னா இவங்களுக்கு நிறைய இஎம்ஐ இருக்காம். இவங்க வீட்டுல வாங்கியிருக்க நிறைய பொருட்களுக்கு இஎம்ஐல தான் எடுத்திருக்காங்களாம். ஏன் இவங்க கார் பைக்கு கூட இஎம்ஐல தான் இருக்காம். இவங்க அவங்க வீடு அவங்க அக்கா வீட்டுக்கும் சேர்த்து இவங்க தான் ரெண்ட் பே பண்றாங்களாம். என்னதான் இவங்க அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தாலுமே இவங்க அப்பாக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்க அம்மாக்கு சேலை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதுல வேற இவங்க லவ் பண்ண பையன் இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதுவும் பிரேக்கப்ல முடிஞ்சிருச்சான். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை யூஸ் பண்ணி தன்னோட வாழ்க்கையை மாத்திக்கலாம் நினைச்சுதான் இந்த பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்களாம். இந்த பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அவங்க அக்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்களாம். இப்போ ரம்யா ஜோ அவங்களோட வாழ்க்கையோட இன்னொரு பகுதிக்கு போக ஆசைப்பட்டு பிக் பாஸ் வந்திருக்காங்களாம்.